மக்களே லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஜெப்ரானிக்ஸில் ஒரு 9520 இந்த ஒரு மாடலை பற்றி தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்படியே தான் எடுக்கணும், சரியா? வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். தூக்குறீங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. நம்ம இது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் 600 அண்டு ஜெப்ரானிக்ஸில் 9450 ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இதெல்லாம் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இந்த ஒரு மாடல் அன்பாக்ஸ் பண்ணலை, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 9520 பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோ டால்பி 5.1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க, ஒரு 43,998 ரூபா, ஒரு 44,000 உள்ள இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளோட வேல்சிவில் தீபாவளி வரைக்கும் டெமோ வைக்க போகிறோம். யாராச்சும் ஒரு ப்ரோ டால்பியோட டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஒரு 2 நாளைக்கு தீபாவளி வரைக்கும் அதிரடியாக நம்ம ஆஃபீஸ் அதிர போகுது. ஒரு அன்பாக்சிங் சீக்கிரம் பண்ணிடலாம். இது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இது ஜெப்ரானிக்ஸ் அப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ் மட்டும்தான். ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய அன்பாக்சிங்கில் வந்து சரசரசான்னு காமிச்சிருவாங்க, நம்மளுக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அதான் எடுத்து பக்கத்தில் ஃபேன்லாம் தான் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் வா பாக்ஸு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் கலரில் செம்மையாக இருக்குது. ஒரு ஜூக் பார் 9520WS ப்ரோ டால்பி 5.1 625 வாட்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த மாடலில் எல்லாமே 575 வாட்ஸ் தான் இருக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் இந்த ஒரு 625 வாட்ஸு. இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். திரும்பவும் ஒரு அன்பாக்ஸ் தான். அன்பாக்ஸ் பண்ணி நேரமாக கனெக்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி நம்ம 9450 வந்து 1 வீக் போட்டிருந்தோம். இது என்னன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுலாம் பெருசு கிடையாது, திருப்பி ரீபேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால மேக்ஸிமம் யாருமே அன்பாக்ஸ் பண்ணால் காமிக்க மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை உங்களுக்கு குவாலிட்டியெல்லாம் காமிக்கணுன்றதுக்காக அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் வந்து தீபாவளிக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க. அது இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் உருவணும். ஃபஸ்ட்டு சப்பு நம்மளோட வெளியே எடுத்துருவோம். எடுத்தாச்சு, சப்பூஸ் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து எடுத்தாச்சு. திருப்பி இதை வேறு பேக் பண்ணி வரணும். இப்படி அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ரிமோட் இருக்குது, அண்டு வந்து இதோட பவர் கேபிள்ஸு அண்டு ஏவி கேபிள்ஸ் இது மட்டும் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பீக்கருக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாரை வெளியே எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது அடாப்டர் டைப்பு, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் இப்போ ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டில் உள்ளே வச்சுருவோம். ஸ்டாண்டில் போய் நம்ம தேவையில்லை, இன்னும் அடாப்டர் மட்டும் எடுக்க போகிறோம். இதனால் நீங்கள் வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த வால் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் அடாப்டர் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, வாட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது.
ஆக்சுவலாக இந்த மாடல் வயர்லெஸ் மாடல் நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலாக என்னென்னா வந்து ரியர் ஸ்பீக்கர் வயர்லெஸில் இருக்கும். இதான் சவுண்ட் பார் அப்போ வெளியே இருக்கிறோம். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. சாட்சி வச்சுறேன். இதுக்கு வந்து சேட்டில் ஸ்பீக்கர் எடுத்துடலாம். சேட்டில் ஸ்பீக்கர் எடுத்தாச்சு. திருப்பி அதாவது அங்கே வச்சா தான் நாளைக்கு உங்களுக்கு வந்தாலும் பேக் பண்ணி தர முடியும். அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் ரியர் ஸ்பீக்கரு. ரியர் ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சில்வர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இதோட ரிமோட்டு கேபிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துக்குள்ள வச்சேன். இதெல்லாம் கொண்டு போய் பின்னாடி வச்சுறேன். நான் திருப்பி பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து சப்வூஃபரை பிரிக்கலாம். சப்வூஃபர் தாங்க செம்ம வெயிட்டாக இருக்குது. இல்லை இது வரைக்கும் நம்ம 9500 எல்லாமே நிறைய மாடல் பார்த்துருக்கோம். இந்த ஒரு மாடல் எனக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு சில்வர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு இந்த எலிவேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட் ஷாப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுக்கணுன்ற சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்களே பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக அந்த பார் எடுங்கப்பா. பாரில் பார்த்தீங்கன்னா மேலே சுவிட்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இதோட பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல ஆப்டிக்கல் அவுட்டு அண்ட் HDMI RC USB அண்டு பவர் இன்புட்டு. இப்போ நம்ம வந்து சப்வூஃபரோட அவுட் கொடுத்துருவோம். சப்வூஃபர் கொடுத்தாச்சு. பவர் கார்டு மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். பவர் வந்து இந்த சைடில் லெஃப்டில் இருக்குது. ஆக்சுவலாக வயர்லெஸ் ரியருக்கு வந்து தனியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறது கண்டிப்பாக பேட்டரி போடணும். பேட்டரி போடுறோம். ஆமாம், ரிமோட்டை கலக்குனால உடஞ்சிச்சு. புது ரிமோட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறோம். பிடி ப்ளூடூத்னு வந்துச்சு. இப்போ நம்ம மொபைலில் வேணால் ப்ளூடூத்ன்றதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ணுவோம். இல்லை நம்ம ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி மாட்டிருக்கு. இப்போ யூடியூப் இதில் வந்து ஒரு சவுண்டு ப்ளே பண்ணுவோம். அந்த ரிமோட்டுங்கப்பா வெப்ஓஎஸ் ரிமோட். வெப்ஓஎஸில் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் வெப்ஓஎஸில் கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு செட்டிங்ஸு
செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அவுட்புட் இருக்கும். இதில் ப்ளூடூத் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா இதை காமிக்கும். ஜெப்ரானிக்ஸில் 9520. ரியர் மாட்டல, ரியரை பின்னாடி மாட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு சவுண்டு மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன். வந்துருச்சு. ஜெப்ரானிக்ஸ் ஜூக் பார் 9520 ப்ரோ டால்பின்னு கனெக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சவுண்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் நோ கார்பரேட்ஸ் வீடியோ போடுவோம். ஏன்னா நம்மளே ஒரு 4K வீடியோஸ் போட்டிருக்கோம். 4K நோ கார்பரேட்ஸ். நான் நிறைய கார்பரேட்ஸ் வந்துருக்கு, அதனால தான் நோ கார்பரேட்ஸ் வீடியோ போடுவோம். கார்பரேட்ஸ் This is the most exciting time of the day. The time for doing nothing. A time for slowing down. Without asking anyone for... பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவோம். ரியரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு தனியாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த பவரில் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து சப்வூஃபரோட அடுத்த ரியரோட ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 2 மிக்ஸ் பண்ணுறோம். ரியர் ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் ரியர் ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கரில் வந்து எதுவுமே கனெக்ஷன் தேவையில்லை. டேரெக்டாக வந்து பின்னாடி மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும். ரியரில் வந்து பின்னாடி இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ண மாதிரி பின்னாடி லைட் எரியுது. லைட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபேர் ஆகணும். ஃபேர் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயே வருது. உண்மையிலே ஒரு தியேட்டர் ஃபீல் இருக்கு. கண்டிப்பாக ஒரு லைவ் டெமோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே வாங்க. தீபாவளி வரைக்கும் ஒரு 3 days இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.